ஜெர்மனியில் புகலிட கோரிக்கையாளர்களின் எண்ணிக்கையை குறைக்கும் திட்டத்தை பெரும்பாலான ஜெர்மனியர்கள் ஆதரிப்பதாக கணக்கெடுப்பு ஒன்று கூறுகின்றது. குறித்த திட்டம் உள்துறை அமைச்சர் அலெக்சாண்டர் டோப்ரிண்டினால் முன்மொழியப்பட்டது. சுமார் 76% மக்கள் அவர்களது திட்டத்தை முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ ஒப்புக்கொள்கின்றனர். பொதுவாக இளையவர்கள் விட வயதானவர்கள் இந்த திட்டத்தை அதிகமாக ஆதரிக்கின்றனர். சான்சலர் பேட்ரிக் மெர்ஸின் கீழ் பதவியேற்றதிலிருந்து அலெக்சாண்டர் டோப்ரிண்ட் கடுமையான எல்லை கட்டுப்பாடுகளை உத்தரவிட்டார். கர்ப்பிணி பெண்கள் மற்றும் நோயாளிகள் போன்று பாதிக்கப்படக்கூடிய குழுக்களை தவிர புகலிடம் கோருபவர்களை திருப்பி அனுப்ப போலீசாருக்கு அவர் அனுமதி வழங்கியுள்ளார். அத்துடன் சில அகதிகளுக்கான குடும்ப மறு ஒருங்கிணைப்பை நிறுத்தி வைப்பது போன்ற நடவடிக்கைகள் ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. எனினும் 8% ஜெர்மனியர்கள் மட்டுமே இடம்பெயர்வு நடவடிக்கைகள் ஒழுங்காக நடைபெறுகின்றது என நம்புகின்றனர். இது கடுமையான கொள்கைகளுக்கான பொதுமக்களின் ஆதரவிற்கும் உண்மையான முடிவுகளை பற்றிய அவர்களின் கருத்துக்கும் இடையில் இடைவெளியை காட்டுகிறது. இதேவேளை மெர்ஸ் அரசாங்கத்தின் கீழ் புகலிட விண்ணப்பங்கள் கடந்த ஆண்டை விட 51% குறைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.